அரசியல் மற்றும் பிற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது குறைபாடுகள் காணப்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். நீதித்துறை ஒரு சுயாதீன நிறுவனமாக இருப்பதால் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். கண்டியில் நடந்த ஒரு கூட்டத்தின் பொழுது அமைச்சர் லால் காந்த தவறு செய்யாதவர்களை கைகளை உயர்த்துமாறு கூறிய போதிலும் ஒருவர் கூட கையை உயர்த்தவில்லை என அவர் குறிப்பிட்டார். அரசியல் அல்லது பிற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது குறைபாடுகள் ஏற்படுவது பொதுவானது எனவும் அரசியல் துறையில் பலர் இதேபோன்ற சம்பவங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது கேலி செய்ய வேண்டிய ஒன்றல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் மற்றும் அவரின் மனைவி சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் தலா 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வடமத்திய மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய போது முதல் குற்றவாளியான SM ரஞ்சித் அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய மனைவி சாந்தி சந்திரசேனவின் உத்தியோகபூர்வ வாகனத்திற்கு எரிபொருள் ஒதுக்க ஏற்பாடு செய்தமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழக்கை தாக்கல் செய்திருந்ததை தொடர்ந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.